Welcome to today's class. In this class, we are going to start with the concept of accounting principles. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம் அப்படின்னா we can see it in a day 2. Day 2ல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா first நம்ம day 2 அன்னைக்கு நம்ம படிச்சது accountancy பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம், அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நம்ம ஒரு டெஃபினிஷன்ஸ் பார்த்துருப்போம். அந்த டெஃபினிஷன்ஸோட ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் மீனிங் பார்த்தோம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி கிளாசிஃபை, சம்மரைசிங், அனலைசஸ், இன்டர்பிரிட்டேஷன், இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து ஃபுல் நம்ம பார்த்தோம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கிறது பார்த்தோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. என்னென்ன மெயின் அப்ஜெக்டிவ் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்றதுக்கு? அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டு, அதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், யாருக்கு, யூசர்ஸ்க்கு, எது மூலியமா 2 அசெட்ஸ்ல என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம். திருப்பி அப்ஜெக்டிவ்ஸே ஒரு சில டிஃபரன்ஷியேட் பண்ண அதுல தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங் 11 அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அது முடிச்சுட்டு நம்ம என்ன பார்த்தோம்? கான்செப்ட் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு டயக்ராமேட்டிக் சார்ட் பார்த்தோம். எப்படி ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து உருவாகி எப்படி வந்து நமக்கு வந்து கடைசியில முடியுது அப்படின்றத ஒரு ஃபுல் சார்ட்ல என்ன பண்ணோம்? ஒரு ஃபுல் சார்ட்ல நம்ம பார்த்தோம். அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். புக் கீப்பிங்னா என்னன்னு பார்த்தோம். புக் கீப்பிங்கோட டெஃபினிஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அது பார்த்தோம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் புக் கீப்பிங்னா என்ன, அக்கௌண்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அப் டு லெட்ஜர் ப்ரிப்பரேஷன் இட் இஸ் அ புக் கீப்பிங். ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இஸ் அன் அக்கௌண்டிங். அக்கௌண்டன்சினா என்னன்னு பார்த்தோம். தென் அக்கௌண்டிங் வெர்சஸ் அக்கௌண்டன்சியோட வைஸ் வெர்சஸ் கான்செப்ட் பார்த்தோம். இது ஃபுல்லா பார்த்துட்டு நவ் we are move on to day 3. டே 3 தான் போன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட 11th புக்ல இனிமே we are going to focus. ஸோ அந்த ஃபோக்கஸ்ல நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்ம வைக்கிறது எது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பார்க்க போறோம். வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங் பிரின்சிபல் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங் பிரின்சிபல் அப்படின்னா ஒரே நிமிஷம், ஸ்க்ரீன் வந்து ஒரே இதுவாக இருக்கு. What is mean by accounting principle அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Accounting principle is nothing but a basic norms, basic rules and regulation, basic norms and assumptions. நம்மள assume பண்ணிக்கிறோம், developed and established as a basis of accounting system. இதுதான் basic principles. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா a set of rules and regulations கூட சொல்லலாம். Set of rules and regulations கூட சொல்லலாம். ஓகேங்களா? இது ஏன் அக்கவுண்டிங் பிரின்சிபல் ஒரு செட் உருவாக்கணும்? டு மேக் a process as a systematic process, as a universe process. இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே செட் ஆஃப் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை யார் சொல்றா அப்படின்னா இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ்ன்ற இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம உருவாக்குறோம். சச் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் நோன் அஸ் ஜென்ரல் அக்செப்டட், எல்லா இடத்துலையும் ஈஸியா அக்செப்ட் பண்ணக்கூடியது, நார்மலா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது இது கேப், ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல் அப்படின்றத நம்ம சொல்றோம். அக்கவுண்டிங் பிரின்சிபல்னா என்னன்னு பார்ப்போம். Accounting principle provides a basic framework. What is a framework? A framework is nothing but a
rules and regulation, and also guidelines to do accounting. Okay, to do an accounting within a records and accounting reports. What are the reports in an accounting? என்னென்ன reportsலாம் இருக்கு accountsல? accountsல என்னென்ன reportsலாம் இருக்கு? மேஜரா ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து general purpose report, இன்னொன்னு special purpose report. ஒன்னு general purpose report, இன்னொன்னு என்ன special purpose report. general purpose report என்ன cash book, journal, ledger, trial balance, P&L account, balance sheet இதெல்லாம் general. ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் ஒரு விஷயத்த அவன் ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கான். எனக்கு இந்த தேதியில அதாவது வந்து எனக்கு 4th ஜூன் அன்னைக்கு எனக்கு எவ்வளவு பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா நான் அந்த 4th ஜூன் அன்னைக்கு மட்டும் தேவையான பர்ச்சேஸை மட்டும் நான் எடுத்து அவனுக்கு கொடுக்கணும். அது வந்து என்ன அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல்னா அது சிஸ்டமேட்டிக்கா அது ப்ராப்பராகவே இருக்கும் நம்மள்கிட்ட. அதை அவன் கேட்டவனே எடுத்து கொடுத்துருவோம். அது ஜென்ரல் பர்பஸ் ரிப்போர்ட். ஜென்ரலி வி ஆர் ப்ரிப்பேரிங் report is called general purpose report. Based on the needs of the client, we are preparing an account called special purpose report. அடுத்தது accounting standards. இந்த accounting standard பத்தி if you are a CMA also, if you are a CS, if you are a CMA CA student, எல்லாருக்குமே இந்த accounting standard பத்தின basic idea உங்களோட first levelல இருக்கும். except CS க்கு இதோட இது வந்து second levelல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். as far as CMA and CA students is concerned, foundationல இத பத்தின basic idea உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. எதனால accounting standard உருவாக்குறாங்க, அது என்ன process. accounting standard is nothing but a rules and regulation. உங்களோட காலேஜஸ்ல இந்த accounting standard நீங்க படிக்கவே முடியாது. ஏன்னா உங்களோட சிலபஸ்ல the UGC University Grants Commission does not include an accounting standard as a part of your syllabus. But as far as the Institute of Chartered Accountants of India or Institute of Cost Accountants of India and Institute of Company Secretaries of India, இது accounting standard ஒரு பார்ட்டா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு part of the syllabus வச்சிருக்காங்க. It is a set of rules and guidelines to do accounting. ஓகேவா? It is issued by national, international and regulatory authorities. What is a regulatory authority அப்படின்றத பார்ப்போம். இந்தியாவுக்கு யார் regulatory authority for accounting standards அப்படின்னா Institute of Chartered Accountants of India தான் யாரு regulatory authority. AS யார் ஃபாலோ பண்றா, AS யார் உருவாக்குறா, இந்தியாவுக்கு தேவையானதை ICAI அவங்க தான் உருவாக்குறாங்க. ஓகே, as far as AS also called us, and அப்புறம் என்ன இருக்குன்னா Indian AS ன்னு இருக்கு, Indian Accounting Standard. It is a globally recognized standard. For India alone, we should prepare a Ind AS for certain type of companies. What are the certain type of companies into that? You will be dealt in your final level. Ind AS will be in your final level. For CA, if it's for a CMA, some of the concepts is in inter level also. Inter level Ind AS பத்தின concepts நமக்கு கொடுத்திருக்காங்க. Okay, I'm giving a basic idea so that you could focus on more on this AS and Ind AS. The accounting standard GAP means generally accepted accounting principle அப்படினு நம்ம பார்ப்போம். What are generally accepted accounting principles னு நம்ம என்னன்றதை நம்ம வரக்கூடிய further conceptsல பார்ப்போம். Accounting principles may be accounting concepts or accounting convention. அது ரெண்டா பிரியும். What is accounting concept? ஒரு சில based ஆன conceptsல இருக்கு, ஒன்னு வந்து conventionsல இருக்கு. Conceptsனா என்ன? Or basic assumption. இதெல்லாம் இந்த கம்பெனி பேசிக்கா ஃபாலோ பண்றது நம்மளோட assumption. Suppose அவன் அந்த அசம்ஷன் பேசிக்கா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அவன் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கோயிங் கன்சர்ன் ஃபாலோ பண்ணணும். கோயிங் கன்சர்ன்னா கம்பெனி வந்து அடுத்த ஸ்டேஜ்ல அவன் போயிட்டே இருக்கு. இதே மாதிரி வந்து இன்னும் 1 2 மொத்தம் 3 இருக்கு. அது என்னன்றதை நம்ம ஃபர்தரா பார்ப்போம். Whereas conventions are the guidelines. Conventions are the guidelines based upon the practice and usage. Based upon the practice and usage. இத்தனால அவங்க பிராக்டிஸ் பண்ணி ஒரு சில தேரிஸ்லாம் டெவலப் பண்ணிருப்பாங்க. இது நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு உருவாக்கி இருப்பாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்றத அவங்க சொல்றோம். Accounting concepts are the basic assumptions or conditions upon which an accounting has been laid. திருப்பி அதே தான். Accounting concept is a set of framework, is a set of basic assumptions. Okay, the word concept means a notion or abstraction which is generally accepted. நம்மளால
accept பண்ணிக்க கூடியது. Accounting concepts provide unifying, unique structure to the accounting process. What are the accounting process? Journal transactions, journal converted into ledger into trial balance into summarizing, that is the profit and loss account balance sheet, and communicating to the users and facilitating to the management. அப்ப இந்த 7 தான் accounting process. Accounting reports எத்தனை? 2. General purpose report, special purpose report. The word convention refers to traditions or usage. Convention refers to traditions or usage. The accounting convention or the usage or practices which are followed to guide to the preparation of accounting statement. What is an accounting statement? Two types of accounting statement. One is a P&L statement, one is a balance sheet. One is a P&L statement, one is a balance sheet. Okay. The utility of a accounting convention has been recognized as a regulatory authorities. For regulatory authority of India is the Institute of Chartered Accountants of India is a regulatory authority for preparing a accounting standard. Okay. அடுத்து நம்ம basic concepts என்னன்னு பார்ப்போம். Okay. Business entity concept na என்னன்னு பார்ப்போம் first. நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன்னா ஒரு glimpse மாதிரி கொடுத்திருப்பேன் முன்னாடி செஷன்ல. Business entity concept. This concept implies that business unit is separate. Concept means what? A set of basic assumptions. We have to assume business is different and owners are different, so that the capital will arise distinct from owner or owners. What is the meaning for owner and owners? Owner is in case of sole proprietorship. Owner is in the case of sole proprietorship. Owners வந்து நம்ம எப்ப சொல்லுவோம்? Partnership, when two or more partners. In case of company, in case of LLP, in case of joint venture, in case of HU of Hindu undivided family, in case of association of person, in case of body of individual, these are the term. Okay. இவங்களெல்லாம் நம்ம owners அப்படின்னு சொல்லுவோம். Yesனா that is a singular form, plural form. Singular means a single person as a owner. That is a sole proprietorship as a owner. Group of owners சேர்ந்தா அது partnership, companies, LLP அதெல்லாம் வரும். Okay. Based on the concepts, based on this concept, இந்த கான்செப்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, accounts are prepared from the point of view of business. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பர்சனும் இப்ப அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் ஆஸ் த கம்பெனி. இந்த கொஸ்டின் வந்து ராஜ் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்ல ராம் லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ராம் லிமிடெட். From the you should think about from the point of view of the business ஓட point of view வந்து நம்ம பார்க்கணும். அக்கௌண்டிங் பர்ஸ்பெக்டிவ் நம்ம என்ன இதுல இருந்து பார்க்கணும்? பிசினஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும். ஏன்னா பிசினஸ் டிஃபரெண்ட் இஸ் ஓனர் இஸ் டிஃபரெண்ட் and not from the owner's point of view. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட். Hence business is liable to the owner. எதுக்கு? For the capital. Capital means a initial amount invested by the owner to run a business or to start a business. அதுதான் capital. So in the basic concept என்ன உருவாக்கி வச்சிருக்காங்க? Business is different and owners are different. So business has a liable. Liable means இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா liable is also called as obligation. Obligation இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா பொறுப்பு. அப்ப அந்த பிசினஸ்க்கு என்ன ஒரு பொறுப்பு இருக்கு? அந்த கேபிட்டலை திருப்பி கொடுக்கணும்ன்ற அந்த பொறுப்பு இருக்கு. அதனால பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்ல இருந்தா எது வருது? the capital வந்து அரைஸ் ஆகுது. அது liabilityன்றதை நம்ம சொல்றோம். According to this concept, only a business transactions are recorded in the books of accounts. You should not record the personal transactions of the owner in the books. If you record the personal transaction in the books, it will be considered as a drawings. Something இப்ப என்னோட businessல for example, I am having a capital of rupees 10,000. For company, I have to pay rent of rupees 2,000. From this 10,000, I can take this 2,000. இந்த 10,000 இந்த 2,000 எடுத்து நான் என்ன பண்ணலாம்? என்னோட ரெண்ட் நான் கட்ட முடியும். But
பர்சனல் ரெண்ட் ஆஃப் ஓனர். பர்சனல் ரெண்ட் ஆஃப் ஓனர் ஒரு 3000 இருக்குன்னா அதை நான் இந்த 10,000ல இருந்து எடுத்து நான் கட்டினேன் அப்படின்னா இட் ஷுட் நாட் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அது புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த 10,000 அவன் எடுத்திருக்கானா ஐ ஷுட் கன்சிடர்ட் ஆஸ் அ டிராயிங்ஸ். I should consider as a drawings. Anything which is drawn by the owner for personal use is to be considered as a drawings. What is mean by drawings அப்படின்னா நான் எனக்கு தேவையான காசை பர்சனல் பர்பஸ்க்காக நான் எடுக்கிறேன்றப்பதான் அந்த இடத்துல which will arise, drawings will arise. drawings அங்க arise ஆகும். அப்படி அந்த இடத்துல drawings arise ஆயிடுச்சுன்னா the owner should be liable to the company. Make my note of my words. The owner should repay the amount to the company. If he didn't repay the amount, we should deduct it from the capital. அதாவது தெளிவா உங்களுக்கு தமிழ்ல சொன்னா நான் 10,000 ரூபாயில இருந்து நான் 3000 ரூபாய் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இயர் எண்டுக்குள்ள நான் என்ன பண்ணணும், அந்த 3000 ரூபாய் திருப்பி வச்சிடணும். சப்போஸ் நான் அப்படி திருப்பி வைக்கல அப்படின்னா I should deduct it from my drawings. In your practical perspective, everything should be deducted from the capital. Drawings வந்து நீங்க எதுல டிடக்ட் பண்ணிடணும், ஏன்னா எனக்கு நான் போட்ட கேபிட்டல் வந்து நான் காசு எடுத்த மாதிரி நான் அசம்ஷன் பண்ணிட்டு I should deduct it from the capital. And he also pays something known as interest. Capital 10,000 ரூபாய் கொடுத்தாலும் every company should pay a interest on capital. Interest on capital, IOC, interest on capital is an expense for the company. ஏன்னா ஓனர் காசு கொடுத்துருக்கான் 10,000 ரூபாய், அதுக்கு அந்த வருஷம் புக்கை மூடும் போது மாசம் என்ன பண்ணணும், அந்த ஓனருக்கு அவங்க வட்டி கொடுக்கணும். அது எக்ஸ்பென்சஸ் ஃபார் த கம்பெனி. அப்ப எனிதிங் இஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த கம்பெனி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் டெபிட் கிரெடிட் கான்செப்ட் உள்ளே போல. அடுத்தது சப்போஸ் இந்த 3,000 அவன் வித்ட்ரான் பண்ணிட்டான், அப்ப அந்த ஓனர் என்ன பண்ணணும், கம்பெனிக்கு திருப்பி கொடுக்கணும். when he should pay, you should pay plus interest on drawings. drawings ஓட சேர்த்து அவன் பே பண்ணணும். இப்ப 3,000 எடுத்திருக்கான், 3,000க்கு 10% drawings அப்படின்னா என்ன, 300 rupees. அவன் திருப்பி தரும்போது 3,300 திருப்பி தருவான். அப்ப இந்த ரிமைனிங் 300 என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings கம்பெனிக்கு இன்கம் வருது, அதாவது இன்கம் ஃபார் த கம்பெனி. everything we should be known from the business point of view of businessல இருந்தா நம்ம பார்க்கணும். அப்ப income for the company, interest and capital is the expense for the company. ஓகேவா? அதே தான் இந்த லைன்ஸ் எழுதிக்கும். but their transaction with the business such as a capital contributed to the business or cash withdrawn from the business for the personal use will be recorded in the books of accounts. so அத நம்ம என்ன பண்றோம், personal transaction ரெக்கார்ட் பண்ண கூடாது. so அந்த transaction நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம கேபிட்டல் இருந்து ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். it implies business itself owns asset and owes liabilities. இந்த இடத்துல owesன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட நெக்ஸ்ட் கரியர் டேர்ம்ஸ்ல இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். liableன்னு கொடுக்கிறதுக்கு பதிலா என்ன கொடுப்பாங்க, owes அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப பிசினஸ் நேம்ல தான் அசெட் இருக்குன்னு அர்த்தம், பிசினஸ் நேம்ல தான் liabilities இருக்குன்னு அர்த்தம். then we move on to our next concept, money measurement concept. next we move on to a concept called money measurement concept. what is money measurement concept? only those transactions which can be expressed in terms of money. அதான் நான் முன்னாடியே சொன்னது, day 1 classலயே day 2 classலயே சொன்னது என்ன அப்படின்னா, நான் only measured in terms of money. measurement வந்து in terms of currency, in terms of moneysல இருந்தா or money's worthல இருந்தா அதை நான் என்ன பண்ணணும், அதை மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணணும். or recorded in the books. money serves as a medium of exchange. money serves as a medium of exchange expressed in money or recorded in the ruling currency of the country. what is mean by ruling currency of the country அப்படின்னா, ruling currency means means for India ruling currency is rupee. for America, USA is a dollar. for China it is a China என்னது, what is the ruling currency for China? what is the ruling currency for China? China ஓட ruling currency என்ன? கேக்குதா ஸ்னேகா, பரத்? சார், 1 second. 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 1 sec
சைனாவோட ரூலிங் கரன்சி என்ன? என்னப்பா சைனாவோட ரூலிங் கரன்சி? சரி, மலேசியனோட ரூலிங் கரன்சி என்ன? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, அட்மிட் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ரியால். ரிங்கெட் ரிங்கெட் ரிங்கெட், சாரி ரிங்கெட். ரிங்கெட் ரிங்கெட். நீங்க ரியால்னு சொல்றது வந்து துபாய் அந்த யுஎஸ்ஏ அந்த யூகே இது ஈரான் கண்ட்ரீஸ்ல. ஓகே, சவுதில. ஓகே, தட் இஸ் ஈரான் கண்ட்ரீஸ். ஓகே, அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? டிரான்சாக்ஷன்ஸ் which do not involve money. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரூலிங் கரன்சினா ஃபார் இந்தியா they should be making for the ruling currency of rupees. You have some doubts. இப்போ ஃபாரின் கம்பெனி வந்து came to India to open a branch in India. அவங்களோட பிரான்ச் இந்தியாவில் ஓபன் பண்றதுக்காக வராங்க. அப்ப ஃபாரின் கண்ட்ரி, லெட்ஸ் ஹேவ் an example of USA. For the USA there is a dollar. For USA is a dollar. For branch in India they are making every transactions in rupees. For that they need to, there is a certain exception cases. For foreign company who have a branch in India, they should prepare their accounts in their foreign currency respectively also, and they have to prepare their accounts in the Indian currency also. Once they prepare in the Indian currency, it should be converted into foreign currency. First Indian currency la prepare பண்ணிட்டு அதை நம்ம foreign currency ல என்ன பண்ணணும்? Current market price of the forex exchange la, money exchange la உள்ள amountல நம்ம அதை transfer பண்ணிக்கணும். For that you are going to study one concept that is known as AS11. In your AS11 you are going to study how the foreign currency transaction, that is called as foreign currency transaction. For a foreign currency transaction, how you should be converted into a foreign currency, like that you are going to study in your near future. It is in your second level, CMA intermediate or CA intermediate or CS executive also. Transactions which do not involve money will not be recorded in the books of accounts. Anything which is not contain money value or money's worth, we shouldn't record. For example, working conditions in the workplace, strike by employees, அதெல்லாம் என்னால ரெக்கார்ட் பண்ண முடியாது because I couldn't measure in terms of money. Efficiency of the management, என்னால எவ்வளவு பண்ண முடியும்ன்றது என்னால monetary terms என்னால measure பண்ண முடியாது. So I couldn't record it in my books of accounts. It helps in understanding the state of affairs. இதுதான் major one of the limitations of accounting கூட. நம்ம limitations of accountingல படிச்சிருப்போம். நீங்க நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா பாருங்க. நம்ம limitations of accountingல கூட நம்ம என்ன பண்ணிருப்போம்? இத நம்ம படிச்சிருப்போம். Okay. It helps the business of a money's affairs serves as a common measure by means which has a heterogeneous effect of the business recorded. அதுதான் சிம்பிளா அவங்க சொல்றது என்ன, திருப்பி சொல்றது மானிட்டரி டேர்ம்ஸ் தான். அதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. They give a very beautiful example. என்ன அப்படின்னா, if a business has 5 computers, 2 tables and 3 chairs, the asset cannot be added to give useful information unless they are expressed in terms of money. இதெல்லாம் 5 கம்ப்யூட்டர், 2 டேபிள், 3 சேரா இருந்தாலும் they have money's worth, something known as money's worth. அப்ப money's worthனா என்ன? அதுக்கு மணி வேல்யூ இருக்கு, கரெக்டா? அப்ப மணி வேல்யூஸ் இருக்கும் போது அப்ப நான் அதை என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு 5 கம்ப்யூட்டர் 1 lakh for computers, 2 tables 10,000, 3 chairs 1,500 for chairs. மொத்தமா 1,500, 3 சேருக்கு மொத்தமா 2 tables எவ்வளவு? 10,000. அவங்க ஈச்னு கொடுக்கல. ஓகே, அப்ப இதை என்னால மானிட்டரி டேர்ம்ஸ்ல மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இதுதான் என்னோட கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். men may come, men may go, but company will go on foreverன்றது கம்பெனி டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லுவோம். அப்படின்னா it is one of the basic assumptions that the business is a going concern and it will continue its operation for a foreseeable future in a near future. அப்போ what is mean by operations அப்படின்னா, what is mean by operations என்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு கான்செப்டே நம்ம உருவாக்கலாம். ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா,
what is my ordinary course of business or normal course of business. For example, I am a car manufacturer. For a car manufacturer, the main operation is to produce a car and to sell it in a market. That is the major objectives of a car manufacturer. If he or if the company makes a purchase of land on 2010 and sell it on 2020, something they can earn profit or they can earn a loss. For the profit we can say as a operating profit, for loss we can say as operating expense. Anything for the cost to produce a car we can say as a operating. Just a minute, there's a small confusion in there. This is known as non-operating profit, non-operating income. அதாவது வாட் இஸ் மீன் ஆப்ரேஷனா என்னோட மேஜர் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் என்ன, என்னோட மெயின் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் என்ன, நான் என்ன பண்றேன். இஃப் ஐ எம் மேக்கிங் எனி ப்ராஃபிட் ஆர் எனி லாஸ் ஃப்ரம் த கார் மேனுஃபேக்சரிங் அலோன், ஐ ஷுட் சே as a ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் ஆப்ரேட்டிங் லாஸ். அந்த காரை உற்பத்தி பண்றதுக்கு உண்டான காஸ்ட் என்ன சொல்லணும், ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத சொல்லலாம். அப்போ பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், சேல் ஆஃப் லேண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். other than operating income கூட நம்ம சொல்லலாம். other than operating income கூட நம்ம சொல்லலாம். other than operating income கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து தான் என்ன வருது, ஆபரேஷன்ஸ்னா இதுதான் அர்த்தம். ஓகே, then going concern concept influence accounting practice in relation to valuation of assets and liabilities. going concern இருக்கறனால அது என்ன மெயினா ஃபோக்கஸ் பண்ணுது, every year they need to revalue their assets and liabilities. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும், assets and liabilities பண்ணணும். then we should charge a depreciation means தமிழ்ல சொல்லணும்னா தேய்மானம். ஒரு asset யூஸ் பண்றோம்னா அது கம்மியா depreciate ஆயிட்டே இருக்கும் வேல்யூ. only land should appreciate, other than land should be depreciate. the value of gold can be appreciate, the value of silver can be appreciate, the value of building, car, furniture, machinery, because of the usage of a machinery, because of the usage of car, because of usage of motor vehicle, it will diminish our asset value, it will decrease our asset value, so that we can say as a depreciation of the fixed asset. You should know one thing, the concept of fixed assets is not at all comes under the point of view of company. Before 2016 the concept of fixed asset, அதாவது fixed asset என்ற கான்செப்ட் டே டு டே டிரான்சாக்ஷன்ல ஃபார் த கம்பெனி டைப் ஆஃப் கம்பெனிக்கு அந்த fixed asset என்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. Before 2016 also the companies are using the word called fixed asset. What is mean by fixed asset? fixed asset என்ன, asset means என்னோட சொத்து, fixed என்ன, it should be fixed, it should be attached, okay, it should not be movable. ஓகே, அப்படின்றப்ப இந்த கான்செப்ட் வருது. காரை இத்தனை நாளா அவங்க ஃபிக்ஸ்ட் அசெட் குள்ள சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபர்னிச்சரை ஃபிக்ஸ்ட் அசெட் குள்ள சொல்லிட்டு இருந்தாங்க, மிஷினரியை ஃபிக்ஸ்ட் அசெட் குள்ள சொல்லிட்டு இருந்தாங்க, லேண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ன்றாங்க, பில்டிங் ஃபிக்ஸ்ட் அசெட்ன்றாங்க. இது எல்லாத்தையும் அவங்க ஃபிக்ஸ்ட் அசெட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஐ ஷுட் மேக் a one question, is a car is a fixed asset? It should not be movable, right? Fixed asset இருந்தா அது மூவ் பண்ணக்கூடாது. we can easily move a car, we can easily carry a furniture and take it to other place like that. Because of the lot of confusion, they separated the concept movable and immovable, tangible and intangible. Movable and immovable, tangible and intangible. What is a tangible? Which can be seen, which can be felt, which can be touched. உங்களால பார்க்க முடியும், உங்களால தொட முடியும், உங்களால உணர முடியும். It's called as tangible asset. Building, we can see it in physically, we can touch it, we can feel it. If it is an intangible asset means we could only feel that. One of the example is a goodwill. Goodwill is nothing but the basis of the business reputation.
பிசினஸோட ரெப்புடேஷன், அதாவது அவங்க இத்தனை வருஷமா இருக்காங்க, 50 பாரம்பரியம். அந்த அந்த கடைக்கு போனா இது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், அந்த ஹோட்டலுக்கு போனா இந்த ஃபுட் நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க அந்த காலத்துல இருந்து அவங்க இருக்காங்க. தட் இஸ் a name which has been gained by the business persons based on their performance to their clients. அவங்களோட கிளைண்ட்ஸ்ல இருந்து அவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஷுட் ஆல்சோ நோ ஒன் ஆஃப் த பேசிக் கம்பெனி டாடா மோட்டார்ஸ், டாடா, அதானி, ரிலையன்ஸ், ஜியோ. How the goodwill has been named arise based on the business reputation. Based on their business reputation, it will arise. அதனால அந்த goodwill we can only feel. அதனால தான் feel மட்டும் தான் பண்ண முடியும், we cannot see, நம்மளால பார்க்க முடியாது. Then treatment of outstanding and prepaid expenses. Outstanding and prepaid expenses உங்களுக்கு explain பண்ண கரெக்ட்டா? I couldn't remember. Outstanding and prepaid expense சொன்னல உங்களுக்கு ஸ்னேகா சொல்லி கொடுத்தல outstanding expense என்னன்னு. Snega, I am asking a question to you. Outstanding expense na என்னன்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா? அண்ணா இல்லண்ணா. Outstanding expense சொல்லி தரலையா? சரி நான் சொல்றேன், ஞாபகம் வருதான்னு பாரு. ஓகேண்ணா. ஓகே. Outstanding expense. Salaries paid rupees 10,000. Need to be paid is rupees 12,000. நான் எவ்வளவு பே பண்ணணும்? 12,000 பே பண்ணணும். ஆனா நான் எவ்வளவு பே பண்றேன்? 10,000 தான் பே பண்றேன். A difference between these two, 2,000. 2,000 is called as outstanding salaries, because salaries is an expense for the company. எல்லாருக்கும் salary தரணும், that is an expense. So அப்ப அந்த அந்த 2,000 என்னது? Outstanding salary, that is a outstanding expense. அதே மாதிரி ரெண்ட் எடுத்துக்கலாம், ஆர் வேஜஸ் எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம். Next, coming to prepaid expenses. Expenses anything, rent for each month rupees 5,000 per month. Okay, paid rent for 15 months in full. அப்படின்றப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Financial year. Every accounting student should know what is a financial year. For India, the financial year is commencing from 1st April of the year up to 31st March of the following year. What is the current financial year? Current financial year is current financial is a 2022. No, 2022. 1st April 2022 to 31st March 2023. Financial 1st April 2022 to 31st March 1553. அப்ப நான் எல்லா டிரான்சாக்ஷனும் எதை வச்சு ரெக்கார்ட் பண்ணணும்னா, இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்ன சம்பந்தப்பட்டதோ அதுதான் நான் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்ன சம்பந்தப்பட்டதோ அது மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணணும். அப்படின்றப்ப 1st April 2022ல இருந்து 31st March 2023 வரைக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் மட்டுமே தான் நான் ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப நமக்கு அது 12 months வரும். Even some companies will follow a calendar year as a financial year. What is meant by calendar year? Calendar year ஒரு சில companies financial year follow பண்ணுவாங்க. But majorly every company should following 1st April to 31st March. So certain kind of companies they follow a calendar year. A calendar year means 1st January to 31st December. Okay. அப்ப இந்த financial year follow பண்ணும்போது இந்த calendar year arise ஆகுது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த 12 months ஓட transactions தான் நான் ரெக்கார்ட் பண்ணணும். But rent for each month எவ்வளோ இந்த கேஸ்ல
5000. ஆனா நான் எவ்வளவு பே பண்றேன்? 15 monthsக்கு பே பண்றேன். அப்ப நான் என்ன எடுக்கணும்? 5000 into 12 எவ்வளோ? 60,000. 5,000 into 3 15,000. இந்த 15,000 is known as prepaid expense. Concept is clear? This concept is clear to everyone? எல்லாருக்கும் concept புரியுதா? Is the concept is clear? பரத் மேம் உங்களுக்கு புரியுதுண்ணா. இப்போ ஃபினான்ஷியல் இயர் வந்து 12 monthsன்றது வந்து 1st January to 31st December கேலண்டர் இயர்ல கன்சிடர் பண்ணிட்டீங்க. 1st January to 31st December வந்து இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அது பிரிஸ்கிரைப் பண்ணல. எல்லாருமே 1st April to 31st December தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ன்றது வந்து எந்த பேஸ்ல நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்க? ஒரு வருஷத்துல 12 அதான் months பண்ணிடுது. that is January to December. January to December is a calendar year. Okay. நீங்க ஏப்ரல் டு மார்ச் தான் இங்க 12 months னு சொல்ல வரீங்களா? ஆமா, financial year every company should follow a 1st April to 31st. இப்ப ஃபார் எல்லா பேங்கிங் கம்பெனியுமே வந்து எல்லா பேங்கிங் கம்பெனியுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30th செப்டம்பர்ல இருந்து ஒரு half yearly க்ளோசர் வைப்பாங்க. half க்ளோசர் வைப்பாங்க. ஆமா ஆமா. half க்ளோசர் வைப்பாங்க. அப்புறம் 31st மார்ச்ல இருந்து ஃபுல் க்ளோசர் வைப்பாங்க. அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து க்ளோஸ் பண்ணி புக்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களே என்னதான் ஃபாலோ பண்றாங்க? எல்லா பேங்கிங்கும் 1st Aprilல இருந்து 31st March ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபாலோவிங் இயர் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த 1st Aprilல இருந்து March 31st நெக்ஸ்ட் இயரோட March 31st வரலும் 60,000 வந்து ப்ரீபெய்ட் கிடையாது. ப்ரீபெய்ட் அது வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ். அது ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ். பட் they are paying in advance இல்லையா? அப்ப இந்த எது பெய்ட் இன் அட்வான்ஸ்? நான் அந்த எல்லாமே நம்ம புக்ஸ் எல்லாமே எப்ப ரெக்கார்ட் பண்ணுவோம்? இயர் எண்ட்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றது 31st. நம்ம 31st பண்றதுனால it is already expense incurred expenses வரும். So 3 months is after March. They consider after March the 3 months. ஆமா, அந்த 3000 அந்த 3 months வந்து அட்வான்ஸ், ப்ரீபெய்ட் அட்வான்ஸ். அத அட்வான்ஸ் ப்ரீபெய்ட் அப்படினு வெச்சுக்கலாம். அட்வான்ஸ் அப்படினு வெச்சுக்கலாம். ஓகே. Thank you. இது முடிஞ்சிச்சா? இப்ப accrued and unearned revenues. What is mean by accrued and unearned revenues அப்படினு பார்ப்போம். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நான் கான்செப்ட் ஒன்னு சொல்றேன். இப்ப இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இதே எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப அக்ரூவல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அக்ரூவல் பேசிஸ், கேஷ் பேசிஸ். என்னோட புக்ஸ்ல என்ன பேசிஸ்ல நான் ரெக்கார்ட் பண்ண போறேன்? ஒன்னு அக்ரூவல் பேசிஸ், ஒன்னு கேஷ் பேசிஸ். வாட் இஸ் மீன் பை அக்ரூவல், வாட் இஸ் மீன் பை கேஷ் நம்ம பார்ப்போம். இப்ப எல்லா கம்பெனியும் எல்லாமே என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அக்ரூவல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. So every company should follow a accrual basis. For some companies and in certain cases we are following cash basis. In 1 or 2 cases we are following a cash basis. Okay. இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா actually what I need to pay should be recorded. For example, this is one of the best example. Salaries paid 10 months need to be paid 12,000 because it is a current year's expense. Current year's expense eவ்வளோ? 12,000. But what I am paying? 10,000 I am paying. But what is my actual expense? 12,000. That 12,000 should be recorded like that. This is a presentation. This is a profit and loss account.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும், டி ஃபார்மேட்ல இருக்கும். திஸ் இஸ் அ டெபிட் சைடுன்னு சொல்லுவாங்க, திஸ் இஸ் அ கிரெடிட் சைடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இந்த இடத்துல பிகாஸ் salary is an expense, ஓகே, salary இருக்குன்ற எக்ஸ்பென்ஸ். as of now just remember எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடுல ரெக்கார்ட் பண்ணணும், இன்கம் எல்லாத்தையும் இந்த சைடுல ரெக்கார்ட் பண்ணணும். இது ஏன் இந்த சைடுல ரெக்கார்ட் பண்றாங்க, இன்கம் ஏன் இந்த சைடுல ரெக்கார்ட் பண்றாங்க, there is a basic principle, basic concept, basic assumptions இருக்கு. அது நான் உங்களுக்கு தனியா டீச் பண்றேன். ஓகே, அப்ப இங்க டெபிட்ல எக்ஸ்பென்சஸ் இருக்கு, கிரெடிட்ல இன்கம் இருக்கு. அப்ப நான் இங்க என்ன பண்ணணும், சாலரிஸ்ன்னு சொல்லிட்டு கரண்ட் இயர்ல நான் எவ்வளவு பே பண்றேன் 10,000 போட்டுட்டு add outstanding salaries 2,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12,000 நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பண்ணணும். இந்த outstanding salaries 2,000 இருக்குல்ல, இது வந்து it is my obligation to pay to employees or workers, so I should consider this 2,000 alone as my liability, as my liability. ஓகே, இது ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும். அடுத்தது இட் இஸ் நோன் அஸ் அக்ரூவல் கான்செப்ட். அது நான் பே பண்றேன், நான் அதை பே பண்ணல, ஆனா அந்த வருஷத்துல எனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, 12,000 நடந்திருக்கு, இந்த 12,000 ரெக்கார்ட் பண்றது இது அக்ரூவல் பேசிஸ். இந்த சேம் சினாரியோ கேஷ் பேசிஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது P&L நம்ம இங்கே அதே எக்ஸ்பென்ஸ் அதே இன்கம்ல நம்ம என்ன பண்ணுவோம், சாலரிஸ்ல வெறும் 10,000 தான் போடுவோம். இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் 2,000 காமிக்க மாட்டோம், அது லயபிலிட்டிஸ்ல மட்டும் தான் நம்ம காமிப்போம். பிகாஸ் இட் இஸ் a cash basis. cash basis என்னன்னா what I paid and what I received அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெண்ட் வரணும், இட் இஸ் மை இன்கம், எனக்கு ரெண்ட் வரணும்ன்றப்ப எனக்கு ரெண்ட் எவ்வளவு வரணும், 60,000 வரணும். ஆனா எனக்கு ரெண்ட் எவ்வளவுதான் வந்திருக்கு, 50,000 தான் வந்திருக்கு. அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இன்கம் சைட்ல எனக்கு ரெண்ட்ன்றது எனக்கு வந்திருக்குது, அப்ப என்னோட இன்கம். அப்ப நான் கேஷ் பேசிஸ் ஃபாலோ பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, 50,000 தான் வந்திருக்கு. அப்ப நான் 50,000 தான் என்னால போடணும். இப்ப இதுவே நான் அக்ரூவல் பேசிஸ்ல ஃபாலோ பண்றேன்னா ரெண்ட்ல என்னோட பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த 50,000 இருக்கும் பிளஸ் எனக்கு என்ன இருக்கும், accrued income. What is mean by accrued income? எனக்கு வர வேண்டிய இன்கம் which I need to be accrued from the person. அப்ப அந்த accrued income எவ்வளோ 10,000 இருக்கும். so total 60,000 presentation காமிப்போம். இது accrual concept, அது cash basis concept. it is my unearned income. நான் earn பண்ணிட்டேன், பட் அது இன்னும் என் கைக்கு வரல. ஓகே, அப்ப இதுதான் வந்து accrual concept, cash basis concept. இது புரியுதா? இது அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா கான்செப்ட் பில்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் இந்த பேசிக் பிரின்சிபல் அக்கௌண்டிங் அசம்ப்ஷன் இந்த பெஸ்ட் இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் முடிச்சுன்னா நெக்ஸ்ட் அவர் மேஜர் அப்ஜெக்டிவ் இஸ் டு ஸ்கோர் டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன ரெக்கார்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். அப்புறம் யூ வில் ஹேவ் ஏ ஹோம்வொர்க் செக்ஷன் ஃபார் நியர்லி 25 to 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஐ ஷுட் நான் இது எவ்வளோ உங்களுக்கு போட்டு காமிப்பேன்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் போடுவேன். யூ ஷுட் பி நீட் டு ஒர்க் அவுட் more and more on journal entries. Once you thorough with the journal entries means we should proceed next further. This is the concept is clear to you? Yes, ma'am. Okay, what about Bharat and Lata ma'am? Yes, sir. Okay, புரியுதா? புரியுதுங்க. Okay, done. We can move on. If you have any doubt after the completion of concept, நான் உங்கள்ட்ட நான் கேட்கறேன், அப்ப சொல்லுங்க. Don't intervene between the concepts. Concepts நான் சொல்லும் போது intervene பண்ண வேணாம். Once நான் ஃபுல்லா சொல்லிட்ட அப்புறம் ஏதாவது any doubts இருந்தா நீங்க கேட்கலாம். Okay, now we will move on to a last ஒரே ஒரு லைன் இருக்கு, அதை மட்டும் படிச்சிடலாம். For example, assets are generally valued at historical cost. It is one of the major limitation. உங்களோட போன வீடியோஸ்ல நீங்க பாத்துங்க, எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ we are for that any increase or decrease in the value of asset in short period is to be ignored. இங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. அது அவங்க பேசிக் அசம்ப்ஷனா அவங்க எடுத்துக்கிறாங்க அக்கௌண்டன்சி ப்ரிப்பேர் பண்ணும் போதே. What is a cost concept?
A cost concept is based on the concept of historical cost. That it is acquisition cost. Historical cost is known as a acquisition cost. For example, in 2020, I am acquiring an asset. I am purchasing a car for 2 lakh. Okay. And in 2022 also, wait, I'll show you. Not the best example. If I tell the example now, you will be very much clear with the concept. இந்த இடத்துல என்ன கான்செப்ட்? ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். The cost concept is historical cost concept. Purchased car on 2020 for 20 lakh. Charging depreciation. தேய்மானம் சார்ஜ் பண்ணோம். அது நம்ம என்ன அசம்ஷன் எடுத்துக்கலாம்? நம்ம பேசிக் அசம்பிங் வந்து 10% per annum on இப்போதைக்கு அதில் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ஒன்று WDV மெத்தட். ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்னன்னு சொல்றேன், WDV மெத்தட்னா என்னன்னு சொல்றேன். SLM WDV இங்கேருந்து அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துட்டு அதை அப்படியே நான் பெருசு பண்ணிடுறேன். அப்போதான் வந்து நம்ம லைன் பை லைன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி சார்ஜ் பண்ணும்போது my current year is 2022 to 2023. இதை நான் எப்போ வாங்குறேன்? 1st January 1st April வாங்குறேன் வச்சுக்கலாம். இந்த கார் 1st April 2020 வாங்குறேன் அப்படின்றப்ப 10% டிப்ரிசியேஷன் தான் சார்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? 2020 to 2021 தான் இயர் எண்டு. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ இருக்கு? 20 lakh இருக்கு. இந்த 20 lakhக்கு எவ்வளோ? 10%. 20 lakhக்கு எவ்வளோ? 10% டிப்ரிசியேஷன் தேய்மானம் சார்ஜ் பண்ணும். அட் 10% சார்ஜ் பண்ணா நமக்கு எவ்வளோ? 2 lakh வரும். ஸோ நமக்கு எவ்வளோ வரும்? 18 lakh 1st April 2021 அப்போ வரும். 1st April 2021 வரும். இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி இயர் க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் next year opening balance. அதாவது 31st March 2020ல எனக்கு என்ன க்ளோசிங் இருக்கோ அதான் என்னோட 1st April 2020 ஓட ஓப்பனிங். For 31st March 2021 அன்னைக்கு எனக்கு என்ன க்ளோசிங் இருக்கோ அதான் 1st April 2021 ஓட ஓப்பனிங். அப்போ இந்த சேம் சினாரியோ இது என்னோட 31st March ஓட க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ அதை நான் 1st April 2021ன்றதை நான் எழுதலாம். 31ஆம் தேதி இருக்குது, அடுத்த நாள் என்னோட ஓப்பனிங்கா முறையான அது அடுத்த வரப்போற வருஷம் என்னோட அடுத்த நியூ ஃபினான்ஷியல் இயர். ஸோ அது 1st April 18 lakh இருக்கு. இப்போ இதுவே என்னோட இயர் எவ்வளோ? இப்போ இது இயர் எண்ட் எப்போ முடியும்? டிப்ரிசியேஷன் அட் 10%. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த 20 லட்சத்துலேருந்தே நான் என்ன பண்ணணும்? திருப்பி 10% சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜ் பண்ணுறது எவ்வளோ? 2 லட்சம் தான். 20 லட்சத்துக்கு 10% போட்டாலும் 2 லட்சம் தான். அப்போ 16 லட்சம் இருக்கும். இந்த 14 லட்சத்தோட பேலன்ஸ் எவ்வளோ? 1st April 2022 ஓட பேலன்ஸ். ஓகேவா? அப்போ டிப்ரிசியேஷன் அட் 10% திருப்பி சொன்னா ஒரிஜினல் காஸ்ட் தான். அப்போ அந்த 20 லட்சத்துக்கு தான் நம்ம போடணும். அப்படி போடும்போது அப்போ டோட்டலாக எவ்வளோ? 14 lakh. அப்போ இந்த 14 lakhன்றது என்னது? 31st March 2023 ஓடனும் சொல்லலாம், இல்லை 1st April 2023 சொல்லலாம். ஓகேவா? அப்போ 31st March 2023 நம்மளோட கரண்ட் இயர் எப்போ? 1st April to 2022 to 31st March 2023. ஓகேவா? அப்போ 31st March 2023 அப்போ எவ்வளோக்கு? 14 இருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? We are following only an historical concept.
ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கோம். ஏதாவது பேசிக் கான்செப்டே அவங்க அசம்ஷன் என்ன இருக்கிறாங்கன்னா நம்ம இனிமே எல்லா அசட்டையும் எதில் தான் வேல்யூ பண்ண போறோம், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல தான் வேல்யூ பண்ண போறோம். இந்த காஸ்ட்டை நீங்க மெஷர் பண்றீங்களா, இந்த டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்றீங்களா, ஒரு அசட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், என்ன மெத்தட்ல கால்குலேட் பண்ணணும்னு சொல்றது AS 10. AS 10 மொத்தமா எவ்வளவு AS இருக்கு அப்படின்னா மொத்தம் ஒரு 29 AS இருக்கு. 29 AS இருக்கு. 29 ASல நீங்க இந்த 29 ASல ஒரு 21 AS வந்து CA இன்டர்ல படிப்பீங்க. CA படிக்கிறவங்க, CMA படிக்கிறவங்க ஒரு 16 AS படிப்பீங்க. உங்களோட இன்டர் லெவல்ல 16 to 17 AS படிப்பீங்க. இந்த டிப்ரிசியேஷன் சார்ஜர் தான் சொல்றது AS 10 சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதுவே இது 14 லாக்கா நம்ம சார்ஜ் பண்றோம். அப்ப இதுல என்ன தெரியுது, ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட்ல வேஸ்ட் பண்றோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட்லாம் எடுத்துக்கணும்ன்றது பேசிக் அசம்ப்ஷன் given by the regulatory authorities. The regulatory authorities for India is the Institute of Chartered Accountants of India, International Accounting Standard Board, like that அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுவே WDV எடுத்துப்போமே. ல 20 லட்சம் less depreciation at அதே 10% தான் on WDV மெத்தட்ல அப்படி ஃபாலோ பண்ணும்போது 20 லட்சத்துக்கு 10% எவ்வளோ, 2 லட்சம், 18 லட்சம் வந்துச்சா? அதே தான். அப்போ 2021 ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்போ இவ்வளோ இருக்கு. ஓகே, லெஸ் depreciation at 10%. இங்க WDV மெத்தட் அப்படின்னா இன்னொரு மெத்தட் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட். RBM னா ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. OCM னா ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட், RBM னா ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட். ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடோட இன்னொரு நேம் என்னன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். இன்னொரு மெத்தட் பேர்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஆர் diminishing balance method. Reducing, diminishing, return down value method. Depreciation 10%. இப்போ இந்த 10% இந்த 18ல கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? இந்த 18ல கொடுக்கணும். அதான் ரெடியூஸ்டு பேலன்ஸ் மெத்தட். ரெடியூஸ்டு பண்ணி வர வேல்யூல நான் என்ன பண்ணணும், என்னோட டெப்ரிசியேஷனை சார்ஜ் பண்ணணும். அப்போ 1 இயர் சார்ஜ் பண்ண எவ்வளோ, 1,80,000. அப்போ 1,80,000 சார்ஜ் பண்ண இது எவ்வளோ, 16,20,000. கரெக்டா? 16,20,000 கரெக்டா? கரெக்டா ஸ்னேகா? எஸ்ண்ணா. அப்ப அடுத்த வருஷம் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண என்ன பண்ணோம், இதுல 10%. அப்ப 1,62,000 வரும். 1,62,000 எவ்வளோ, 14,58,000. Some company will follow SLM, some company will follow WV based on their policy. But what I should prefer அப்படின்னா, I should prefer WDV. Because what is the basic criteria? No, in WDV method you couldn't reduce the value to 0 in earliest period. For example, if we charge 2 lakh, 2 lakh, 2 lakh, 2 lakh means at the end of 10th year my asset value becomes 0. My asset value becomes 0. But if you charge in the diminishing balance method, no, at the end of the 10th year in my account that's a something balance in my account. Something balance எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். It should not get into 0. 0க்கு இந்த WDV method போகாது, SLM method போகும். Some company now present day also some companies will follow SLM, some companies will follow WDV. If you follow SLM, no, after 10th year you should replace an asset. After 10th year you should do not chart the value in your balance sheet. Balance sheet la and the values போடக்கூடாது. I hope the concept is clear to you. If you have any doubts you can unmute and ask me.
No doubts. கேளுங்க. அன்மியூட் பண்ணி கேளுங்க. இல்ல டவுட் இல்ல, கிளியரா இருக்கு. டவுட் இது கிளியரா. Cost concept. Cost of acquisition will be the base for all the further accounting. It does not mean that the asset will always shown. It does not mean that the asset values will always shown in cost. எல்லா வருஷமும் 20 லட்சம் நான் காமிச்சிட்டு வரல. அதை நான் ரெடியூஸ் பண்ணி தான் காமிச்சிட்டு வரேன். பட் நான் என்ன ரெக்கார்ட் பண்றேன்? காஸ்ட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் நான் எடுத்துக்கிறேன். அதை பை சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் சார்ஜிங் அண்ட் டிப்ரிசியேஷன் மூலியமா நான் பண்றேன். as some limitations இதுல கண்டிப்பா இருக்கு. என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு? இந்த இன்ஃப்ளேஷனரி சிச்சுவேஷன், இந்த எக்கானமி வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது, மானிட்டரி வேல்யூ தான் ஏறிட்டே போகுது, அப்புறம் கமாடிட்டிஸ் வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூ ஆஃப் அசெட் அட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மே நாட் ரெப்ரசென்ட் த ட்ரூ அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன். இதனால நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எப்பயுமே 100% கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வாங்கின லேண்ட் 2020 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லேண்டு எனக்கு 10 லட்சமா மாறி இருக்கும். பட் என்னோட பேலன்ஸ் ஷீட்ல நான் இன்னும் அதை நான் 1 லட்சமே தான் காமிச்சிட்டு இருப்பேன். கரெக்டா? So that it could not show my true position. What is a position? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது position எது நம்ம எதுல காமிப்போம்? balance sheet. How is what are the assets I am holding? What are the liabilities I need to pay? அதுதான் true positionன்றத ஒழுங்கா காமிக்காது. The results of the business units established at different dates are not comparable if the assets are recorded at historical basis. பிசினஸ் யூனிட்ஸ் ஒன்னொன்னு ஒவ்வொரு டேட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதாவது ஏ யூனிட், பி யூனிட், சி யூனிட்ன்றது அது எல்லாத்துக்கும் ஒரே அசெட்டை யூஸ் பண்றன்றப்ப அது ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ்ல எனக்கு கம்பேரபிள் கிடையாது. The assets we do not have any acquisition cost such as human resource are not recognized under this concept. And assets we do not have acquisition cost, human நான் acquire பண்றேன். அப்ப அந்த acquire பண்ணும்போது human நான் அப்பாயிண்ட் பண்றேன். அப்ப அவங்களுக்கு நான் ஒரு காஸ்ட் கொடுக்குறேன். சம்திங் ஹியூமன் ரிசோர்ஸ்க்காக ஹெச்ஆர்க்காக நான் கொடுக்கும் போது அது இந்த கான்செப்டை ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க. அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நான் ஒரு இது பண்றேன்னா அந்த கான்செப்டை என்ன பண்ண மாட்டாங்க. அசெட்ஸ் which do not have acquisition costs such as human resource are not be recognized in this concept. பேசிக் காஸ்ட் கான்செப்ட்னா நான் சொல்லி கொடுத்த அந்த பேஸ் காஸ்ட் தான். அடுத்ததுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நீங்க படிக்க போறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. dual aspect concept. இதுதான் accountancy-க்கு main. This dual aspect concept is have a twofold effect. What are the twofold effect அப்படின்னா dual effect or twofold effect. What are the two effects அப்படின்னா every transaction should have debit and equally and corresponding and credit. What is mean by debit? Debit means what I need to be paid. Credit means what I need to be received. That is a debit as well as credit. For example, Arun start a business with cash of rupees 5 lakh. 5 lakh என்ன பண்றான்? அருண்ன்ற person cash 5 lakh போடுறான். அப்புறம் என்ன பண்றான்? On one hand, அப்ப இது அருண் business. அருண் business என்ன பண்றாங்க? 5 lakh cash ரிசீவ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ரிசீவ் பண்றாங்க. ஓகேவா? அப்ப அருணுக்கு என்ன ஆகுது? லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. என்ன பண்ணணும்? அருண் பிசினஸ் என்ன பண்ணணும்?
அருணுக்கு வந்து அந்த 5 லட்சத்தை கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது அவன் எனக்கு என்ன பண்ணணும், திருப்பி தரணும். இல்ல அவன் கம்பெனி விட்டு வெளில போறானா அப்ப அருணுக்கு அவன் திருப்பி தரணும். அப்ப அந்த 5 லட்சம்ன்றது என்னது, ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆனா என்ன ஆகும், லயபிலிட்டிஸ் அரைஸ் ஆகும். அப்ப லயபிலிட்டிஸ் ஆப்ளிகேஷன் எனக்கு அரைஸ் ஆகுதுன்னா அதை நான் என்ன பண்ணணும், கிரெடிட்னு காமிக்கணும். ஓகேவா? அதாவது ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், நான் கிரெடிட் காமிக்கணும். என்னோட பிசினஸ்ல நான் கிரெடிட் காமிக்கணும். பிசினஸ்க்குள்ள என்ன வருது, காசு வருது பை வே ஆஃப் கேஷ். கேஷ்ன்றது என்ன அப்படின்னா அசெட். ஓகேவா? விச் ஐ ஓன்ட், எனக்குன்னு வர காசு. அப்ப அந்த அசெட் இந்த கம்பெனிக்குள்ள எவ்வளவு வருது, 5000 வேல்யூ காசு வருது. அப்ப கேஷ் வருது. அப்ப கேஷ்ல என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. அசெட் இன்க்ரீஸ் ஆனா டெபிட். The business has to be paid. Business has to pay Arun a sum of rupees 5 lakh, so there is a liability arise. This concept which recognize the fact for every derivative there is a corresponding and equal credit. In the word, in the sentence, in the statement மறக்கக்கூடாது. For every debit there is a equal corresponding and equal credit. இதுல இருந்தா என்ன ஆகுது, this is a basics for the double entry system. There is a 2 types of system. One is a double entry and one is a single entry. Single entry is not at all in your CA CMA foundation syllabus. Even CS also there is a no single entry. Only for CA and CMA you have in your second level what is mere single entry. As far as your foundation level is concerned, you only have double entry system. What is meant by double entry system? For every debit there is a corresponding and equal credit. இதுல இருந்து என்ன அரைஸ் ஆகுது, liability capital சொல்லி கொடுத்தேன். கேபிட்டல்ன்றது என்னது, ஓனர்ஸ் liability. ஓனர்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியது liability to owners. Normal liabilities என்றது to third parties. Third parties means liability to the outsiders. அது என்னவா இருக்கலாம், பேங்க்ஸா இருக்கலாம், பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம், இல்ல கிரெடிட்டார்ஸா இருக்கலாம். கிரெடிட்டார்ஸ் மீன்ஸ் வாட், who is a person is known as a creditor. The creditor means a person who sells the asset to the, நான் சொல்றேன் எழுதிக்கோங்க. Creditors means a person who sells the asset. Creditors means a person who sells the asset to the buyer on credit. On credit na கடனுக்கு, on credit to the buyer. For to the buyer. அப்ப செல்லர் வந்து பையருக்கு கடனுக்கு பொருளை விற்கிறாரு. அப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் வாங்குறேன். எனக்கு நான் போய் ஒருத்தர் கேட்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் பரத்திட்ட கேட்கறேன், எனக்கு இவ்வளவு அசட்ஸ் தேவை, எனக்கு இவ்வளவு குட்ஸ் தேவை, எனக்கு 10 lakh worth குட்ஸ் எனக்கு கொடுனா அவன் குட்ஸ் கொடுத்துருவான், கடனுக்கு கொடுத்துருவான். நான் கடனுக்கு கேட்டோன்னே அவன் கடனுக்கு கொடுத்துருவான் அந்த பாலிசியில. அப்ப அவன் கடனுக்கு அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் செல்லர், நான் பையர். நான் என்னோட புக்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன், நான் அவனுக்கு 10 லட்ச ரூபாய் தரணும். தட் இஸ் மை ஆப்ளிகேஷன், தட் இஸ் மை லயபிலிட்டி. liabilities to the owners or liabilities to the third parties? நான் ஓனருக்கு காசு தரணுமா இல்ல மூணாவது மனுஷனுக்கு காசு தரணுமா? liability to the third parties, liability to the outsiders of my business. So அவனுக்கு நான் என்ன பண்ண காசு தரணும். So liabilities will arise. So creditors is a liability. ஓகேவா? and asset, asset na asset means which has been owned or borrowed to be owned, which gives a economic benefit to my future. அதாவது நான் கடன் வாங்கி ஒரு அசெட்டை வாங்கலாம், இல்ல என் சொந்த காசை போட்டு ஒரு பொருளை வாங்கலாம். அது ரெண்டுமே எனக்கு உண்டான அசெட் தான். ஓகேவா? இந்த கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி ஈக்குவல் டு அசெட். இந்த ஈக்குவேஷன் எப்படி வேணா மாத்திடலாம். லயபிலிட்டி ஈக்குவல் டு அசெட் மைனஸ் கேபிட்டல். லயபிலிட்டி ஈக்குவல் டு liability is equal to asset minus capital. Capital equal to asset minus liability. இந்த ஈக்குவேஷன் எப்படி வேணா எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்டே உருவாகுது. This is known as modern approach of accounting. Modern approach of accounting. இந்த modern approach of accounting ஓட இன்னொரு பேர் என்னன்னா American approach. American approach. இன்னொரு பேர் என்னன்னா accounting equation approach. Modern approach of accounting, American approach. This has been established by the Americans. American approach or accounting equation approach. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடர்ன் இருந்தா உனக்கு கண்டிப்பா ட்ரெடிஷனல்னு இருக்கும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் சாப்டர் நமக்கு அதுதான் தேர்ட் சாப்டர் தான். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட், பேசிக் ஐடியா ஏன் உருவாச்சு, என்ன கான்செப்ட் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த கான்செப்ட் இந்த பிரின்சிபல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். தேர்ட் சாப்டர் ரொம்பவே முக்கியமான, தேர்ட் சாப்டரே முக்கியமானது தான். ஓகே okay, up to this we have very good grip on the concepts. I hope your concepts are getting clear. We can have a short break for 10 minutes. We can have a short break for 10 minutes. Okay. Okay. Go on. After 10 minutes, we will meet at 12:25. After that, we have taken just 20 to 25 minutes class. Okay. Just 25 minutes. We will end up on 12:50. 12:45 to 12:50. We will end up just 10 minutes a short break. Okay, na. Okay. Okay, sir. Hello, Sneha and Uttamam. There's a short, due to power cut, I have to end the session because my laptop is not charged and laptop is dry battery. So I need to close the session. We will close the session by today. If you have some more time, we will Okay, na. have a section. We have a session in the evening. If you have some more time, I will get a session at 6 to 7 or 7 to 8:30. I will complete some of the concepts. Okay. Okay, na. Okay, due to power cut, charge சுத்தமா இல்ல. அதனால வந்து we will wrap the session today. I will send the screenshots of the class. I will personally take the screenshots and I will send it to your WhatsApp so that you can copy it easily. Each and every concept I will take a screenshot and it send it to you. You can copy it in your notebook. Okay, we can close the session by today. Okay, na. Thank you. Have a good day. Please read the concepts. Please revise the concepts and come to the next class. Okay, na. Thank you, na. Thank you.